ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நோ லாஜிக் சீன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போவோம். தொண்டை வேற கரகரங்குது. இது ஆக்ஷன் மேடம். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. அந்த பொசிஷனை பார்த்தா தான் அடினா இதாண்டா மரணடி. Raised his arm and hit him. I still can hear the sound. His rib bones cracked, you know. இப்படிப்பட்ட சாவு எதிரிக்கு கூட வரக்கூடாது. கசங்கி போன வாட்டர் பாட்டில் மாதிரி ஆக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் வீடியோ என்னன்னா, ஹீரோயின் ரொம்பவே குளூரில் நடுங்கிட்டு இருக்காங்க. மழைக்காலம் குளிர்காலம் அந்த சமயத்துலலாம் இப்படி தான் ஒரு நடுக்கம் வரும். குளிருதுடா, அமைதிடா. ஓகே, நல்ல பையன், நல்ல பையன். பயங்கரமா குளிருது. ஹீரோயினோட அந்த குளிர் நடுக்கம் போகிறதுக்கு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருங்கிறத நீங்களே பாருங்கள். பரவாயில்லையா? பரவாயில்லையா? உள்ள அடிச்ச குளிருக்கு என் கொஞ்சம் இருக்கால என்ன தெரியல. என்னென்னமோ பண்ணுறாப்புல அந்த குளிர் போகிறதுக்கு. காலை தேய்க்கிறாரு, வச்சிருக்க போர்வை போத்தி விடுறாரு, அப்பவும் அந்த குளிர் போகவே மாட்டேங்குது. வேற வழி இல்லை, ஹீரோ அதை பண்ணி தான் ஆகணும் குளிர் நடுக்கிறதுக்காக. அப்பத்துக்கு பாவம் இல்லை. இது எனக்கு பார்க்கும்போது புஜ்ஜி பாபு தான் ஞாபகத்துக்கு வராப்புல. என்ன அப்படியான்னு கேட்டீங்க. ஒரு டைம் எனக்கு கண்டினியூவா விக்கல. அப்ப அவர் என்ன ரேப் பண்ணாரா, பயத்துல எனக்கு விக்கல் நின்னே போச்சு. இந்த மாதிரி நடக்கும் தான் போயிடுச்சுல. சக்சஸ். புஜ்ஜி பாபு ரொம்ப நல்லவர் தெரியுமா? அவ்வளவு நல்லவரா? இதே ஒரு ஹீரோயினா இருக்கவும் அந்த இடத்துல சட்டையை கழட்டிட்டு இறங்கிட்டீங்க. இதே ஒரு பையனா இருந்தா தல்றா தல்றா போல கைத்த छोड़ीना माने ती मेरा छोड़ूला. பார்க்கும்போது சிங்கிளாக தான் இருந்தாப்புல. ஆனால் அவருக்கு பின்னாடி 6 பேர் ஒழிச்சு வச்சிருக்காப்புல. ஆனால் எப்படி தான் தெரில. இதை கூட மன்னிச்சிருவான்டா. சமர் படத்தில் த்ரிஷாவுக்கு பின்னாடி விஷால் ஒளிஞ்சிருப்பாப்புல. அதுதான் எனக்கு எப்படின்னே புரியல. அவ கூட என்ன பேச்சு? Let me kill this. Oh, DD, oh, what it is? Oh. அந்த வெட்ட வெளியில் ஃபஸ்ட்டு த்ரிஷா மட்டும் தான் இருப்பாங்களாம். அதுக்கப்புறமா உள்ளே பதுங்கி இருந்த விஷால் வந்து அப்புறமா வெளியே வருவாராம். என்ன எதிர்பார்க்கல சார். என்ன பண்றீங்க? ஒளிஞ்சிட்டு இருக்கம்பா. இதை ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ணால் கூட இந்த மாதிரி ரிசல்ட் வராது. ஆனால் எப்படி யோசிச்சிருக்காங்க தான் தெரில. உள்ளத்தல் பாடி உள்ளத்தல். அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் வந்து ஜவான். என்னதான் இருந்தாலும் ஜவான் படம் ஒரு கமர்ஷியல் படம் தான். பட் ஆனால் அதில் அந்த ஒரு சீனை மட்டும் என்னால் ஏற்றுக்கவே முடியாதுடா. அவனை மன்னிக்க கூடாது, ஒரு துளி கூட அவனை மன்னிக்க கூடாது. பாட்டு நல்லா தான் இருக்கும். சரி, ஓகே, ஒரு கமர்ஷியல் மூவியில் ஒரு நல்ல பாட்டு வைக்கிறதெல்லாம் ஓகே. பொறுமையே பெரும். ஆனால் இந்த குழந்தை பிறக்கும்போது ஒன்று பண்ணாங்க பாருங்க. நீ பிரெக்னெண்டா இருக்க. தங்கமே ரத்தினமே பேசும்
இதை பார்த்தா பேபி வாய்ஸ் மாதிரியடா இருக்கு, பேய் வாய்ஸ் மாதிரி இல்லை. இதே மாதிரியே வாய்ஸு இன்னொரு ஏதோ ஒரு படத்தில் வரும்னு நினைக்கிறேன். இதில் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, வளகாப்பு சீன் கொண்டாடுறாங்க. என்னடா இது, ஜெயில் நடத்துறீங்களா இல்லை வேற ஏதாச்சும் நடத்துறீங்களாடா? ஜெயிலில் இதெல்லாம் பண்ணுவாங்களா? எனக்கு மனசே கேட்கல. நான் கூப்பிட்டு கேட்குறேன், எம்மா என்னம்மா இது? இந்த ஜெயில் சீனை பொறுத்த வரைக்கும் ஏதோ வெளியில் இருக்கவங்கலாம் கெட்டவங்க மோசமானவங்கிற மாதிரியும், உள்ளே இருக்கவங்கலாம் அன்னை தெரசா அப்புறம் என்ன மாதிரி கொஞ்சம் நல்லவங்க. குச்சமே இல்லை. ஏதோ நல்லவங்களெல்லாம் பொறுக்கி போட்டு ஜெயிலுக்குள்ளே வச்ச மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் நல்லவராக வாழணுமா, ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்குள்ளே வந்துடுங்க, இங்கே நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இதில் காட்டியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனசு உள்ளவங்களை நீங்கள் எங்கேயுமே தேட முடியாது. இதாண்டா கமர்ஷியல் சினிமா. அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் சந்திரமுகி 2. இப்போதான் தோணுச்சா வரணும்னு? இதெல்லாம் பார்த்து நம்ம சாக்காகிறத விட நம்ம அண்ணன் பாலையா சாக்காயிருப்பாரு. இந்த ஏரியாவில் நீ மட்டும் தான் கடை வச்சிருக்க, வேற யாரும் இல்லைன்னு ஆணவத்தில் ஆடுறல. உன் ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில ஒருத்தன் பிறந்திருப்பான்டா. அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவான்டா, வந்துட்டான்டா. ஆனா நம்ம பாலையாவே மிஞ்சிற அளவுக்கு நம்ம லாரன்ஸ் ஒன்று பண்ணியிருக்காப்புல. அந்த ஒரு சீன் இருக்கு பாரு, this fellow is going to overtake that fellow, you take it from me. இந்த சீன்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிப்பாங்களா யோசிக்க மாட்டாங்களான்னு கூட தெரில. இப்போ போய் இந்த சீன்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. என்னடா சீன் இது? இந்த சீனை எடுக்கும்போது ஈஸியாக கேஷுவலாக எடுத்துட்டாங்க. பட் ஆனால் எடிட் பண்ணும்போது அவங்களே எவ்வளோ நேரம் உட்காந்து சிரிச்சாங்களோ. சரி ஓகே, ஹீரோ என்ட்ரி தான் இப்படி இருக்குது, சரி ஹீரோயின் என்ட்ரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கு மேலே எடுத்திருக்காங்க. இவ்வளவு அழகா கோலம் போட்டுட்டு நடுவுல நிக்கிறிய, எப்படி வெளியே வருவ? அப்படி கேளுங்க. எதர்ச்சியாக கோலம் போடும்போது நடுவில் மாட்டிக்கிட்டாங்களாம். இங்க வாசல் பெருசா இருந்ததால என்னையே அறியாம பெருசா கோலம் போட்டு போல. ஆஹா, அற்புதம், ஆவாரம், என்ன ஒரு கருமாந்திர காட்சி. அதை வேற மெய் மருந்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ கேவலமான சீனை. அடுத்ததா லியோவில் என்னடா விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் பாரா அப்படிங்கிற மாதிரி தரமான ஒரு விஎஃப்எக்ஸை தான் பார்க்க போகிறோம். லியோவில் ஹைனா மாதிரி இதில் புலி. அப்பா, விஎஃப்எக்ஸ்னால் இப்படி தான் இருக்கணும். இந்த விஎஃப்எக்ஸை பார்த்தீங்கன்னா என்னடா ஹாலிவுட்டே தோத்துரும் அந்த அளவுக்கு பண்ணி வச்சுருக்காங்க. உழுகாதப்பா, புரட்டிடுவாடுங்க. இது எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னா, விஎஃப்எக்ஸ் பண்ண புலி அருமையாக அற்புதமாக இருக்குது. ஆனால் அது யூஸ் பண்ணியிருக்க பேக்ரவுண்டு தான் சரியில்லை. அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க விஎஃப்எக்ஸை. வழக்கம் போல தான் புலி ஊருக்குள்ளே வந்துடுச்சு, எல்லாரும் சேஃபாக ஒரு வீட்டுக்குள்ளே இருக்காங்க. ஆனால் என்னன்னா ஒரு குழந்தை மாட்டிக்கும். தெரியுமே, கடைசியில யாரையாவது கொண்டு இழவ கூடாதுன்னு அவார்டு வாங்கலாம். அது குழந்தை என்னடா அது பொம்மை மாதிரி தூக்கி போட்டு விளாண்டுட்டு இருக்கீங்க.
இப்போ புலி ஓடிடுச்சா, அடுத்த சீனில் புலி வந்து கூண்டுக்குள்ளே அடைச்சிருப்பாங்க. அந்த புலி கூட பேச்சுவார்த்தை நடத்துவார். ஐயா சுப்பிரமணி, हम तोरा के அந்த புலியை நீ ஃப்ரெண்டாக்கணும் அப்படின்னா அதுக்கு எதனா கறி துண்டை போடலாம். அதை விட்டுட்டு 1/2 மணி நேரம் பேசுகிறாரியா. என்ன அதுக்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கியா? அவன் பேசினா என்னடா புரிய போகுது? டேய் புலியே கண் கலங்குதுடா. முன்ன சொன்ன மாதிரி கறியை வாங்கி போட்டு ஃப்ரெண்ட் ஆகியிருக்கலாம். அது எப்படி பேசியே ஃப்ரெண்ட் ஆக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. जानवर के समझ में आ गई. எப்படி 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 நல்லா கண்ணு காட்டுறப்பா நீ. அப்படியே லியோ படம் பார்த்த மாதிரியே ஒரு ஃபீல் வருதுடா. இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்கும்போது நம்மளும் ஒரு டைரக்டர் ஆகிடலாம் போல் அந்த மாதிரி ஏரியாவில் போய். போடாப்பா போய் நல்லபடியா பொழைங்க நம்ம வயலுக. ஏன்னா இவங்களுக்கு கதையே கிடையாது. ஏதாவது ஒரு கதையை அங்கங்கே ஒவ்வொரு படத்துலேருந்து ஒவ்வொரு சீனாக எடுத்து ஒரு கதையாக பண்ணி இந்தரா அப்படின்னு கொடுத்துடலாம். ஏன்னா இதை விட நம்ம பெட்டராகவே கொடுக்க முடியும். கான்ஃபிடென்ட். அந்த சான்ஸ் மட்டும் கிடச்சிருந்துச்சுன்னா புடிங்கிருப்ப போட